பக்த ஷிரடி யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போ அத்தியாத்ம ராமாயணத்தை பாலகண்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம நாரதர் எப்படி இந்த பூலோகத்தை எண்ணி வருந்தினாரோ அதே மாதிரி நற்குணங்கள் கொண்ட சில தேவதைகளும் நம்ம பூலோகத்தை எண்ணி வருந்துறாங்க. அதாவது கொடிய பாவங்களால் இந்த பூலோகம் சுற்றி இருக்கு. இதை தணிப்பதற்காக என்ன பண்ணலாம்? இது பாவங்களால் சூழ்ந்து இந்த பூலோகம் ரொம்ப பாரம் ஆயிடுச்சு. அதாவது பூ பாரம் ஆயிடுச்சு. இதை தணிப்பதற்காக இதை தீர்வு கொள்வதற்காக ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ரீமன் நாராயணனை வேண்டி நிற்கிறாங்க. அதற்கேற்றபடி நம்ம ஸ்ரீமன் நாராயணன் சூரிய குலத்துல ஒரு மனிதரா அவதரித்தாரு. ராமச்சந்திரமூர்த்தியோட மனித வாழ்க்கையில ஒரு சிறந்த மகனா, ஒரு சிறந்த சகோதரனா, ஒரு சிறந்த வாழ்க்கை துணையா, உச்ச தோழனா, அரக்கர்களை அழித்து பூபாரத்தை குறைச்ச ஒரு சிறந்த போர் வீரனா, எல்லாரையும் காக்கிற ஆபத் பாண்டவனா வாழ்ந்து அவரோட வாழ்க்கையில உள்வினை காரணமா எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தீய வழியில போகாம நேர் பாதையிலேயே போய், அதாவது நல்ல பாதையிலேயே போய் அவரோட வாழ்க்கையை வாழ்ந்து அவரோட வாழ்க்கையை நிலைநிறுத்தி மறுபடியும் அவர் இறைத்தன்மையவே அடைஞ்சாருங்க. அப்படிப்பட்டவரோட புகழை பாடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. புகழை பாடுவோம் அப்படின்னா அவரோட புகழை புகழ்ந்து புகழ்ந்து பேசி அவரை பத்தி பாட்டு பாடுறது, அது புகழை பாடுவோங்கிறது கிடையாதுங்க. அவர் அவரோட வாழ்க்கையை சிறந்த முறையில வாழ்ந்து அவரை எடுத்துக்காட்டா வச்சுட்டு போயிருக்காரு. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நிறைய ஊழ்வினை காரணமா கஷ்டங்கள் வரலாங்க. அது நம்மளுக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காண்டி தீய வழியில போகாம குறுக்கு பாதையில போகாம நம்ம ராமச்சந்திரமூர்த்தி நேர் பாதையில வாழ்ந்து நிலைநிறுத்திட்டு போயிருக்காரு. அதே மாதிரி நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை நேர் பாதையில நிலைநிறுத்தி வாழ்ந்து காட்டுறது தான் ராமச்சந்திரமூர்த்தியோட புகழை பாடுறது. எப்படி சங்கர ரூபமான பர்வதத்துல இருந்து புனிதமான கங்கை நீர் கீழே விழுந்து அதை கடந்து போகிற பாதை எல்லாமே தூய்மைப்படுத்தி அது சமுத்திரத்துக்கு சென்றடைதோ, அதே மாதிரி நம்மளும் அத்தியாத்ம ராமாயணத்துல இருக்கிற நல்ல கருத்துக்களை உள்வாங்கி அதை நம்ம வாழ்க்கை முறையில எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்மளும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி மாதிரி இறைத்தன்மை அடைவதற்கு இது ஒரு நல்ல பாதையா இருக்குங்க. பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட, பிரபு ஜெகத்பதே, மனிதர்களாகிய இவங்க எப்படி இந்த சம்சார சாகத்துல இருந்து விடுபட முடியும்? பெண்ணாக இருந்த போதிலும் உங்களோட அறிவுரையை கேட்டு அகில லோகம் முழுவதுமே நன்மை அடைய கூடியிருக்கு. அதனால தயை கூர்ந்து எனக்கு இந்த பதில கூறுங்க. சில பேர் சொல்றாங்க ராமச்சந்திரன் மீது உள்ள பரிசுத்தமான பக்தி மட்டுமே சம்சார சாகத்துல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க பக்தியை தவிர வேற எதுவுமே நம்ம முக்தி அடைவதற்கு காரணமா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்க உண்மையான கருத்துக்களை எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க. சொல்றாங்க ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி ஆதி பரம்பொருள். அவர் மாயையிலிருந்து விடுபட்டு இருந்தவராகவே தனித்து நிற்கக்கூடியவராகவே இருந்தார். அப்படிப்பட்டவரை பூஜித்தா நம்ம சம்சார சாகர்ல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்னதான் பரம்பொருளா இருந்தாலுமே அவர் மாயையில மாட்டிக்கொள்ளப்பட்டவர் தான். ஆத்ம தத்துவத்தை தெரியாதவரா தான் இருந்தாரு. வசிஷ்டர் முதலான முனிவர்கள் கிட்ட ஆத்ம தத்துவத்தை பெற்றவரா தான் இருந்தாரு. அப்படி பெற்று இருந்தாலுமே சீதையை மன கஷ்டத்துக்கு தள்ளியவராக தான் இருந்தாரு. மேலும் குகன், விபீஷ்ணன், சுக்ரீவன் முதலானவர்களை சமமான மனிதர்களா தனக்கு ஈக்குவலா அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரு. அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது சாதாரணமான மனித தன்மையை உணர்த்துது. இப்படிப்பட்டவர்களை நாங்க எப்படி பூஜிக்க முடியும்? இப்படி பூஜித்தா நாங்க எப்படி சம்சார சாகத்துல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்காங்க. எனக்கு நீங்க தெளிவான ஒரு பதில சொல்லுங்க அப்படின்னு நம்ம பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க. நம்ம
சிவபெருமானும் பார்வதி தேவி கிட்ட, பார்வதி நீ மிகவும் உயர்ந்தவள், பரமாத்மாவின் மிகுந்த பக்தை, அதனாலதான் ஸ்ரீராம தத்துவத்தை உணரணும் அப்படிங்கிற ஆசை உனக்குள்ள ஏற்பட்டிருக்கு. இப்படி பரம ரகசியமான தத்துவத்தை தெரியணும் அப்படின்னு சொல்லி யாருமே என்கிட்ட வந்து கேட்டதில்லை. நீ தான் வந்து முதல் முறையா கேட்டிருக்க. அதுக்காண்டி என்னோட கரம் கூப்பி நான் உன்னை நமஸ்கரித்து நான் உனக்கு இதோட பதில் சொல்றேன் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட சொல்லியிருக்காங்க. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? பார்வதி தேவிக்கு சிவபெருமான் கூடும் விளக்கங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. நன்றி.